வணக்கம். நீங்கள் நம்ம டிக்கெட் கிச்சனில் மசாலா தட்டை ஒரு சூப்பரான சுவையில் மசாலா தட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அரிசி மாவு, சாதாரண பாக்கெட் மாவு தான், பச்சை அரிசி மாவு, வறுக்காத மாவு ஒரு 300 கிராம் எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம பவுலில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ மாவு உப்பு சேர்த்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சின்னதாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் இந்த தட்டைக்கு, அதனால் பச்சை மிளகா காரம் வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துக்க அளவில் வந்து இந்த பச்சை மிளகா 6 பச்சை மிளகா சரியாக இருக்கும். அப்புறம் இஞ்சி துண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவு எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். பூண்டு 2 பெரிய பல்லு பூண்டு, 3 சின்ன பல்லு பூண்டு, அப்போ பெருசுன்னா 4 இருந்தால் கூட போதும். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உரிச்சிட்டு. இப்போ மசாலா தட்டைக்கு நம்ம இன்றைக்கி வந்து கிராம்பு ஒரு 4 பீஸ் தான், சின்ன சின்ன பீஸாக 4 பீஸ் கிராம்பு அதை உள்ளே சேர்த்துக்குருவோம். பட்டை பார்த்திங்கன்னா சின்ன அளவில் இந்த அளவில் இருந்தால் போதும். இந்த அளவில் பட்டையை எடுத்து நல்லா 1-2 ஒடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. உண்மையும் போட வேண்டாம், இந்த அளவில் போட்டால் போதும். கருவேப்பிலை இந்த மாதிரி 3 கொத்து எடுத்துகிட்டு உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா 1-2 குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே எடுத்து இங்கே மாவு இருக்குல்ல, அந்த மாவில் நம்ம மேலே போட்டுடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இந்த கிண்ணத்தில் ஒரு 50 கிராம் நம்ம சமையல் கடலைப்பருப்பு தான் எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. ஊறி வந்த பருப்பை நம்ம அப்படியேவும் இந்த சின்ன மிக்சி ஜார், அதே மிக்சி ஜார்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இந்த மாவு மேலே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டு சேர்த்துருங்க. நல்லா நைஸாக இருக்கணும் அரைச்ச பக்குவம். இந்த கிண்ணத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு பாசி பருப்பை தான் எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை மட்டும் வடித்து வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை வந்து நம்ம முழுசாக தான் போட்டுறணும். அப்படியேவும் இது நமக்கு இந்த தட்டைக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இது முழுசாகவே சேர்த்துக்கிறணும். இதோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு ஓமத்தை எடுத்து லேசாக இது போல் நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தை எடுத்து அதேமாரி லேசாக நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க. எள்ளு ஒரே ஒரு டீஸ்பூனு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு, அப்படி சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு தடவை நம்ம பேஸ்ட்டு இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்புறம் நம்ம தேவைக்கு தக்கன தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சாதாரண தண்ணி தான். சேர்த்துட்டு மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விடணும். அடுத்து ஒரு 50 ml தண்ணி. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப நெடுன்னு ஆயிடக்கூடாது. மாவு நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு தான் இருக்கணும். தண்ணி நமக்கு மொத்தமாக ஒரு 150 ml தேவைப்பட்டிருக்கு. மாவு வந்து நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப நெடுன்னு தரக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு உருட்டி வச்சுருங்க. மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப நெடுன்னு தரக்கூடாது. இப்போ நம்ம மாவுக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு லேசாக உள்ளங்கையில் இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துட்டு நல்லா ஒரு உருட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு நீட்ட வாக்கில் ஒரு உருட்டு, அதாவது ஒரு டிசைனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக வட்டமாக தட்டி போடணுனாலும் தட்டி போட்டுக்கலாம். இப்போ உள்ளங்கையிலேயே நம்ம இந்த மாதிரி விரலை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அகலப்படுத்திடலாம். இந்த நீள வாக்கில் இருக்கிறத கொஞ்சம் இந்த மாதிரி அகலப்படுத்திட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு தட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் லேசாக எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் தொடச்சி விட்டுக்கோங்க. அது சரியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு உருட்டு அப்படியே நீள வாக்கில் ஒரு உருட்டு, அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திடணும். அவ்வளோதான். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் ரொம்பையும் இலசா இல்லாமல் மீடியமான சைஸில் நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அகலப்படுத்திட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கையால் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நீள சைஸில். நீங்கள் வட்ட சைஸில் கூட தட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம வந்து டிசைனுக்காக அந்த மாதிரி தட்டியிருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக. இப்போ நம்ம ரெடியாக தட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். வாங்க எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம்.
இப்போ இந்த கடாயில் எண்ணெய் அந்த கலரில் இருக்குது அப்படின்னா இப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். அதாவது வெஜ்ஜி 65ன்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அது வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் அந்த கலரு என்ன அப்படி இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது 65ன்ற கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நமக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும். சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் சூடு இருக்க வேண்டாம். இந்த தட்டை வந்து பொறுமையாக நல்லா ஒன்று போல் எல்லா பக்கம் கிறிஸ்பியாக வேணும்னால சூடு பண்ணிவிட்டு மீடியத்துக்கு மாற்றிடுங்க அடுப்பை. இப்போ நமக்கு சரியான அளவில் இருக்குது. இப்போ நம்ம கையால் தட்டி வச்சுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தட்டை எல்லாத்தையும் எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதாவது எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறணும். இப்படி ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே சேர்த்துருக்கோம். போதும் அந்த அளவுக்கு சேர்த்தா. இப்போ நம்ம உள்ளே போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வந்துடும். ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு மேலே வந்து மிதந்து வந்துடும். இப்போ நம்ம இதை லேசாக அங்கிட்ட ரெண்டுமா புரட்டி விடணும். இந்த மாதிரி புரட்டி விடுங்க. நமக்கு ஒரு அப்பளம் மாதிரி நல்லா சூப்பராக ரெடியாகி வரும். நம்ம ஒரு தடவை பிரட்டி விட்டா பிறகு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் நல்லா சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அப்படியே எல்லா பக்கமும் நல்லா புரண்டு நல்லா பொரிஞ்சு வரணும் எண்ணெயிலேயும். இப்போ நமக்கு தட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா லேசான இந்த ப்ரௌனில் ரெடியாகி வந்துருச்சு. இது கிட்டத்தட்ட நமக்கு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம இந்த சமயத்தில் எடுத்துடலாம். லேசான பபுள்ஸ் வருது. நம்ம வெளியில் எடுத்து வச்சு அது அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே நமக்கு ரெடியாகி வரும். அதனால் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு வெளியே எடுத்துருங்க. முதல் ரவுண்டு நல்லா சூப்பராக எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ 2வது ரவுண்டு அதேமாதிரி நம்ம சொன்ன அளவில் மீடியமான ஹீட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி 2வது ரவுண்டு நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கதை எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா சலசலன்னு நமக்கு நல்லபடியும் எண்ணெயிலே பொரிஞ்சு வருது. மீதி இருக்கிற மாவையும் நம்ம சொன்ன அளவில் இந்த மாதிரி உருண்டைகளை தட்டி நீட்ட வாக்கில் தட்டிட்டு நல்லா கைத்தட்டையாக தட்டி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எண்ணெயில் பொரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. நல்லா முறுக்குன்னு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா தட்டை அப்படியே கைத்தட்டை கையிலே தட்டி அப்படியே சூப்பராக எடுத்து போட்டுடலாம். அந்த அளவுக்கு நம்ம எளிமையாக ஒரு அருமையான ஒரு சுவையில் சொல்லி கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு. அப்படியே அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா காரம் ஸ்மைல்டாக சூப்பராக இருக்குங்க. அதோடு சேர்த்து கடுண்டியை குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். நல்லா வெல்லம் போட்டு தேயிலை போட்டு நல்லா மல்லி போட்டு அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு மசாலா தட்டை கைத்தட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கைத்தட்டல் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.